நம்ம பார்க்குற அந்த புனிதை யாருன்னா, புனித கேத்தரின் லபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புனிதை. இவங்க வந்து ஒரு ஏழ்மையான எளிய குடும்பத்தில வந்து 9வது மகளா வந்து பிறக்குறாங்க. இவங்களுக்கு மொத்தம் கூட பிறந்தவங்க 11 பேரு. அந்த 11 பேர்ல இவங்க 9வது மகளா பிறக்குறாங்க. இவங்க பிறந்த தேதி வந்து 2 மே 1806ஆம் ஆண்டு. இவரோட பெற்றோர் வந்து லூயிஸ் கொன்டார்ட் அண்ட் பியர்ஸ் லபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகளுக்கு இவங்க மகளா பிறக்குறாங்க. இவங்களுடைய இயற்பெயர் வந்து இசட்ஓஇ. அதுதான் அவங்களோட ஒரிஜினல் பேரு. ஆனா வந்து பேரு பேச்சு வாக்குல அந்த பேர் மறந்து அ அவங்கள எல்லாரும் லபோர் லபோர்ன்னு தான் கூப்பிடுறாங்க. அது அவங்க குடும்ப பெயர் ஆக்சுவலா. ஸோ அவங்க அம்மா வந்து இவங்களுக்கு 9 வயசு இருக்கும்போது இறந்துடுறாங்க. இறந்ததும் இவங்களும் இவங்களோட சிஸ்டர் மேரி ஆந்தோனேட்டும் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கக்கூடிய சென்ட் ரெமின்ற ஊருக்கு வந்து இங்க அவங்க இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய ஊருக்கு அனுப்புறாங்க. அங்க போய் அவங்க வந்து அந்த வீட்ல வேலை செஞ்சு படிச்சுன்னு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து ஒரு குருவானவர் தோன்றி, "மகளே நீ வந்து நோயாளிகளுக்கும், முதியோர்களுக்கும் ஊழியம் செய்றதுக்காக தான் பிறக்கப்பட்டிருக்கிற. ஆனா நீ வந்து அந்த காரியத்திலேருந்து விலகி வந்திருக்கிற. சீக்கிரம் வந்து சேரு. நீயே வந்து என்ன வந்து பார்ப்ப" அப்படின்னு சொல்றாரு. "இத நீ மறந்துறாத. இதுதான் கடவுளோட திட்டம்னு" சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அப்போ வந்து அவங்களுக்கு ப 12 வயசு. அதையே அவங்க யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து அங்கேருந்து அவங்க அப்பா வீட்டுக்கு வராங்க. அப்பா கிட்ட வந்து அப்பாவோட ஃபார்மில் வேலை செய்கிறாங்க. அப்பாவோட ஃபார்மில் இருக்கிறவங்க ஃபேமிலிங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கன்னியாஸ்திரி ஆகணுன்ற ஆசை வருது. அப்போ போய் அதை அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து அதை ஏற்றுக்க விருப்பப்படலை. அதனால் வந்து அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, வேணான்னு சொல்லி பார்க்குறாரு. பட் ஆனால் அவங்க அதை கேட்கல. கேட்காம வந்து உறுதியாக இருந்து அவங்க போய் டாட்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி ஆஃப் சென்ட் வின்சென்ட் de பால் சபையில் வந்து சேர்றாங்க. அப்போ அவங்களோட நிவிஷியேட்டில் 1830ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி சேர்றாங்க. இவங்க சேர்ந்த கொஞ்ச நாள்லயே வந்து இவங்களுக்கு மாதா வந்து காட்சி கொடுக்குறாங்க. ஸோ இவங்கள் வந்து 1830ஆம் நாள் இவங்களுக்கு அதுக்கு முன்னாடி வந்து இவங்க ஒரு கோயிலுக்கு போகிறாங்க அவங்க ஆன்ட்டி கூட. போகும்போது அந்த சர்ச்சில் பார்க்குறாங்க. அந்த சர்ச்சில் வின்சென்ட் de பால் சுரூபத்தை பார்த்ததும் இவங்களுக்கு ஞாபகம் வருது, இவர் தான் நம்ம கனவுல வந்தாருன்ட்டு. அன்னைக்கு இவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, இந்த புனிதர் தான் நம்ம கனவுல வந்து நம்மள கூப்பிட்டாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து போய் அந்த வின்சென்ட் de பால் சபையில் சேர்றாங்க. 1830 21 ஏப்ரலில் இவங்க போய் சபையில் சேர்றாங்க. ஜூலை 19ஆம் தேதி மாதா அவங்களுக்கு அதே வருஷத்தில் காட்சியளிக்கிறாங்க. ஒரு வின்சென்ட் de பால் சபையோட திருவிழா. வின்சென்ட் de பால் திருவிழா அன்னைக்கு. அப்போ மாதா வந்து பேசுகிறாங்க. பேசும்போது கடவுளோட விஷயம் ஆசை என்னன்னா, நீ வந்து ஒரு மிஷன், உனக்கு வந்து ஒரு காரியம் கொடுக்கப்படுது. அதை நீ செய்யணும்னு சொல்லி அந்த டாலரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்களுக்கு ஒரு காட்சியும் அந்த டாலர் காட்டுறாங்க மாதா. எப்படின்னா ஒரு ஓவல் ஷேப்பில் மாதா நிற்கிற மாதிரியும், அதில் வந்து "ஓ மேரி கன்சீவ்டு வித்தவுட் சின்", பாவம் இல்லாமல் பிறந்தவரே அப்படின்ற மாதிரி, கர்ப்பமானவரே அப்படின்ற வேர்ட்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து அந்த வேர்ட்ஸில் வந்து "ப்ரே ஃபார் அஸ் who have recourse to thee" அப்படின்ற வேர்ட்ஸ் வந்து அதில் இருக்குது. அதே மாதிரி 12 நட்சத்திரங்கள் இருக்குது. ஒரு பெரிய எம் இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து ஒரு சிலுவை இருக்குது. கீழே வந்து 2 இதயங்கள் இருக்குது. ஒன்று சேக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் இருக்குது. இன்னொன்று இம்மாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மதர் மேரி இருக்குது. இதிலேருந்து ஒரு ரேஸ் வர மாதிரி ஒரு டாலரை காட்டுறாங்க காட்சியாக. அதை பார்த்து அதை உள்வாங்கி அதை போய் அவங்களோட ஆன்மகுரு கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஆன்மகுரு நம்பலை. இதை வந்து நிறைய தடவை வந்து அவர் மாதா வந்து அவங்ககிட்ட பேசுகிறாங்க. பேசும்போது வந்து அந்த எல்லோரும் வணியணும்னு சொல்லி சொல்கிறாங்க மாதா. இதை போய் அவங்க சொல்லும்போது வந்து அவர் கேட்கல. கேட்காத இருக்கும்போது திருப்பி திருப்பி இவங்க சொல்கிறதையும் இவங்களோட டெய்லி பிஹேவியரையும் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் இவங்களுக்கு நடக்கிற காட்சிகளெல்லாம் வந்து அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவர் ஆயர்கிட்ட போய் இவங்க பேரை சொல்லாமல் சொல்கிறாரு. ஆயரும் அப்ரூவ் கொடுத்துட்றாரு. கொடுத்ததும் இவங்களோட ஐடியா வச்சே வந்து அந்த டாலரை வந்து அவங்க க்ரியேட் பண்ணி ஃபேமஸ் ஆகிறாங்க. அதுக்குள்ளே வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அந்த டாலர் மேலே விசுவாசமாக ஆகிறாங்க. இதை கேள்விப்பட்டு போப்பாண்டவருக்கு இந்த விஷயம் போகுது. பாப்பாண்டவர் 9ஆம் பத்திநாதர் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இமாக்குலேட் கன்செப்ஷன் திருவிழா அன்னைக்கு 1854ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி இந்த டாலரை வந்து ப்ரொக்ளைம் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தது வந்து டாக்மாலையும் வந்து இதை எழுதுறாரு. இப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நடந்து முடிஞ்சதும் அவங்கள வந்து ஒரு வில்லேஜுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே ஒரு ஹொஸ்பீஸில் போய் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் அவங்க வந்து பணி செய்கிறாங்க. அங்கே வந்து வெறும் ஹொஸ்பீஸ் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த வயல்வெளியில் வயல் வேலையும் செய்கிறாங்க.
அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே வந்து செய்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. இறைவனுக்காக மட்டுமே வாழணுன்ற எண்ணத்தோடு வாழறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அவங்களோட 70வது வயசில் அவங்க இறந்துடுறாங்க. இறந்ததும் அவங்கள வந்து அ அ அ அந்த சாப்பல் ஆஃப் அவர் லேடி ஆஃப் கிரேசஸ் ஆஃப் மிராக்கிள் மெடலுக்கு வந்து கொண்டு வராங்க. அங்கே வந்து புதைக்கிறாங்க. அங்கே புதைச்சி வச்சுருக்கும்போது இவங்களுக்கு 1933ஆம் ஆண்டு அருளாளர் பட்டம் கொடுக்குறாங்க. அந்த அருளாளர் பட்டம் கொடுக்கும்போது இவங்களோட உடம்பை தோண்டி பார்க்கும்போது இவங்க உடம்பு அழியாமல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 1947ஆம் ஆண்டு போப்பாண்டவர் பயஸ் 12ஆம் பத்திநாதர் வந்து இவங்களுக்கு புனிதர் பட்டம் கொடுக்குறாரு. இவங்களோட திருவிழா வந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி தான் இந்த டேட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து இவங்களோட அஹ், இது வந்து காங்கிரிகேஷன் ஆஃப் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய லிட்ரேச்சர் கான்ட்ரலரில் டாட்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி ஆஃப் செயின்ட் வின்சென்ட் தி பால் அப்படின்னு போட்டு இவங்களோட பேர் வந்து அதில் இருக்கும். ஸோ இவங்க பல நேரங்களில் மாதாவை பார்த்தவங்க. இவங்களோட பெரிய கோயில் வந்து மலேசியாவில் இருக்குது. ஸோ இவங்க உடல் அழியாமல் இருக்குது. இயேசுக்காகவே தன்னை தியாகம் செஞ்ச ஒரு மிகப்பெரிய புனிதை. இந்த புனிதையோட வாழ்க்கை முறைகளை பார்த்து இப்போ வரைக்கும் நம்ம சொன்ன அத்தனை புனிதர்களும் வந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான். அதனால தான் அவங்க புனிதராக இருக்கிறாங்க. ஸோ அந்த வாழ்க்கையை பார்த்து நாமளும் வந்து புனிதரான வாழ்க்கை வாழறதுக்கு முயற்சி செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இவங்களோட ஃபீட்பேக்ஸ் இதில் கமெண்ட்ஸில் போடுங்க. பிரைஸ் தி லார்ட்.